சாப்பிடும்போது எங்கள் மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு அதிகமாக வச்சு எனக்கு கம்மியாக வைப்பாங்க. அந்த மீந்த தோசை பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சூடாக சுட்டு கொடுப்பாங்க காலையில். நான் வந்து வேஸ்ட்டு குப்பை தொட்டி கிடையாதுல்ல, நான் வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன உங்களுக்கு வைக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க? ஒரு கட்டத்தில் அது வந்து ஒரு சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனால் 6 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். அந்த ஊரில் அப்படி பேசுவாங்களா? ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. இப்போ தனி கொடுத்தனம் போகலாமா வேண்டாமாங்கிறது இல்லை, தனி கொடுத்தனம் போன மருமகள்கள் அண்ட் மாமியார்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. எதுக்காக, என்ன காரணத்துக்காக, எப்ப எந்த சூழ்நிலையில இந்த முடிவை எடுத்தீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். 8 மாதம் வரை எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லை. சின்ன சின்ன பொருள் வாங்கணும், எனக்காக எதாவது வாங்கிக்கணுன்னாலும் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு எங்கள் மாமனார் மாமியார்ட்ட கேட்டால் அது எனக்கு கிடைக்கும். ஓ, அப்படியா விஷயம்? அப்போ ஒரு நாள் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க திட்டாங்க என்ன ஏதோ ஒரு சண்டையில். பதிலுக்கு நான் அவங்களை எதிர்த்து பேசிட்டேன். பதிலுக்கு அவங்களை எதிர்த்து பேசினதுக்கு, என் காசுலேயே சாப்பிட்டுட்டு என்னையே எகுது பேசுறியா, அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. என் வீட்டில் இருந்துக்கிட்டு என் காசில் சாப்பிட்டுட்டு என்ன பேசுறியான்ற மாதிரி பேசிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. இது என்ன, நம்ம வீட்டுக்காரு காசா இருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு நம்மள இறக்கமா பேசியிருக்க மாட்டாங்கன்னு மனசு கஷ்டம் எனக்கு. அப்புறம் அப்போவே நான் கொஞ்சம் தனி கொடுத்தனம் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி ஒரு 1 மந்த்தில் நான் மாற்றிட்டு போயிட்டேன், வீடு மாற்றிட்டு போயிட்டேன் நான். நீங்க ஒரு மாதிரி பேசிவிட்டீங்களாமே, என் காசுல சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னே எழுத்து பேசுறியான்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. இது ஞாபகம் இல்லை. ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. போகிறேன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் போய் வீட்டுக்காரோட கள்ளக்குறிச்சியில் இருங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரருங்க இருக்கோன்னு நாங்கள் சொல்லி அனுப்பி வச்சிட்டோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒருவேளை அந்த வார்த்தையை அவங்க சொல்லாம இருந்திருந்தா இந்த தனி கொடுத்தன ஐடியா வந்திருக்காதா? வந்திருக்கா சார், கண்டிப்பாக. ஏன்னா நிறைய சண்டை வந்திருக்கு, நான் எல்லாமே தாங்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. ஒரு கட்டத்தில் அது வந்து ஒரு சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரியான போட்டி. ரெண்டல் வீடா இருந்தாலுமே என் வீட்டுக்காரர் அதுக்கு வாடகை கொடுக்கும்போதோ அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த வீட்டில் ஒரு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அவருக்கு ஏற்கனவே வேலை இல்லைங்கிறீங்க. இல்ல சார், நான் 5 மந்த் இருக்கும்போது அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? அப்படித்தான். இப்போ உங்களை திட்டினதுனால தனி கொடுத்தனம் போனீங்களா? சரி, அவருக்கு வேலை வந்துருச்சு, இனி ஒன்றும் இங்கே இருக்க வேண்டியதில்லைன்னு தனி கொடுத்தனம் போனீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்க திட்டினது ஒரு ரீசன், அது வேலை தான் இருக்கே, இவ்வளோ நாள் இருந்துட்டோம் சார், வேலை இருக்கு சார், தனியாக போயிருப்போம் அப்படின்ற ஒரு ரீசனும் தான். அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போன உடனே அது என் வீடுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகல. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. சாப்பிடும்போது எங்கள் மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு அதிகமாக வச்சு எனக்கு கம்மியாக வைப்பாங்க. என்ன கொடுமை சரவணன். சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நிறைய வச்சுட்டாங்க. வீட்டுக்காரருக்கு அப்புறம் நோட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து என் தொட்டில் வச்சாங்க. உடனே மிரட்டினாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? எப்படி நீ வைக்கலாம், நீ சாப்பிட தானே கண்ணு உனக்கு வச்சேன், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னாங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நைட்டு டிஃபன் செய்வாங்க சார், இட்லி தோசை ஏதாவது செய்வாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு மீந்துரும். கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த மீந்த தோசை பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. இல்ல, நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சூடாக சுட்டு கொடுப்பாங்க காலையில். இதை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், சோலி முடிச்சு. நான் வந்து வேஸ்ட்டு குப்பை தொட்டி கிடையாதுல்ல, நான் வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன உங்களுக்கு வைக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார். ஆனா இப்போ சிரிச்சுக்கிட்டே நீங்க சொன்னா கூட இந்த மாதிரி பண்றது எவ்வளவு வலியா இருக்கும். அது இப்போ நினச்சாலும் எனக்கு வலி தான் சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அப்போ வந்து வீட்டுக்குள்ள ஆண் அந்த கணவரை ஒரு மாதிரி கவனிச்சுட்டு மகனை ஒரு மாதிரி கவனிச்சுட்டு மகளை கொஞ்சம் 2ஆம் பட்சமாக கவனிக்கிற போது ஒரு பிரிவை நோக்கி நகருகிறது. நியாயமான பேச்சுப்பா. நான் பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சல சார். நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் சார், எனக்காக இன்னும் வாழல சார். பள்ளிக்கூடம் 9ஆவது தான் சார் படித்தேன். 13 வயசுல கல்யாணம் ஆச்சு சார். நான் பட்ட கஷ்டம் மாமியார்கள் அதெல்லாம் என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சார். அதனால தனி கொடுத்து அனுப்பிட்டீங்க. நானா அனுப்பிச்சிட்டேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்க உங்க மாமியார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. ஆமா சரியா? ஆமா. அப்ப நியாயமா என்ன பண்ணணும், மருமகளை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வச்சுக்கணும். அதானே உலக வழக்கம். இது என்னது, நான் கஷ்டப்பட்டு நீ தனியா போயிருங்கிறது? அவங்களுடைய
சௌகரியத்துக்கு அவங்க வாழணும் இல்லையா சார்? நமக்காக அவங்க வாழ முடியுமா? அது ஒரு டவுன் பொண்ணு, அதுக்கு ஒத்து வருமா? அதுக்கு பிடிச்ச உணவு தானே சாப்பிடணும், அது பிடிச்ச மாதிரி தானே வாழணும். அதேதான் அவங்க வந்து வேலூர் சார், கிராமம், சுத்த கிராமம். என்னால் கிராமத்திலலாம் இருக்க முடியல. 3 மாதம் தான் நான் இருந்தேன். அவங்க காலையில் மாடு ஆடு ஓட்டிட்டு போனாங்கன்னா மதியம் வருவாங்க, மதியம் போனாங்கன்னா அதோட நைட்டுக்கு தான் வருவாங்க. அவங்க சமைக்கிறத தான் நான் சாப்பிடுவேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஊரில் தான் இருந்தேன் எனக்கு. ஆனால் ஊர் வந்து சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. என்ன கொடுமை சரவணன். ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனால் 6 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. பொண்ணா பிறந்த பாவமா. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். அந்த ஊர்ல அப்படி பேசுவாங்களா? அக்கம் பக்கத்தில் எல்லாருமே வந்து என்ன கேட்பாங்க. இதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. எங்கள் அத்தைக்கிட்ட வந்து கேட்பாங்க. வர சாக்கில் திண்ணை மேலே உட்காருவாங்க. இன்னும் குழந்தையனா உண்டாச்சான்னு கேட்பாங்க. தற்கூரி நாயங்களா? 1 வருஷத்துக்குள்ளே அங்கே சுற்று வட்டத்தில் எல்லாருமே எங்கள் மாமியாரை கேட்குற வேலை, கன்சீவ் ஆகிட்டாங்களா, கன்சீவ், இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அதனால எனக்கு அந்த ஊரில் சுத்தமாக இருக்கவே பிடிக்கவே இல்லை சார். எனக்கு எல்லாருமே வந்து வெட்டியாக திண்ணை மேலே உக்காந்துக்கிட்டு ஏன் குழந்தை இல்லை சும்மாவே வந்து உக்காந்துக்கிட்டு அவங்கள சீண்டி விடுறது. இப்போ நிம்மதியா வாழ விடுங்கடா. அவங்க எங்கள் மாமியார் வந்து அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. என் மருமகளை பற்றி நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு தின்ன விடுறதே உங்களுக்கு தப்பு, ஃபஸ்ட்டு ஏஞ்சி போயிடுங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். இதுக்காகவே எல்லாரையுமே திட்டி அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அங்கே நான் ஊருக்கு போவாததுக்கு காரணம் கூட அக்கம் பக்கத்தில் எல்லாருமே எனக்கு கேட்குற ஒரே கேள்வி, எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அந்த ஊர்ல தொட்டது தொண்ணூறுக்கும் குழந்தை இல்லையா அது இதுன்னு கேட்கறது தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டீங்க. ஆமாம், அதனால தான் சார் நான் கிளம்புனேன். ஒரு பையனுக்கு வந்து கல்யாண ஸ்தானம் 7ஆம் ஸ்தானம் சார். 7ஆம் ஸ்தானம் யாருன்னா அம்மா சார், என்னை பெத்த அம்மா. அந்த அம்மா தான் சார் அது எனக்கு. நானும் அது எனக்கு அம்மா, நானும் அதுக்கு பொண்ணு சார். எனக்கு பொண்ணு இல்லாததுக்கு பொண்ணு சார். என் மருமகள் குழந்தைலேருந்து எனக்கு குறையே இல்லை சார். எந்த பிரச்சனையாலும் என் கையில சொல்லி அழுவும் சார். கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். என் பையனுக்கு திட்டுவேன் சார், இதுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பேன். என் பொண்ணாக இருந்தால் நான் எப்படி சார் இருப்பேன்? உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல இணக்கமா இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா ஊருக்குள்ள அந்த கேள்வி கேட்க கேட்க அதுல வெறுத்து போய் தான் நான் வெளியில கிளம்புனேன் அப்படிங்கிறாங்க. எத்தனை வார்த்தை சார் இன்னுமா சார் மாறிடுச்சு கிராமம். எவ்வளவு பிரச்சனை எப்படி சார் தாங்க முடியும்? அந்த வேதனை வலியும் அது உள்ள கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார். அணிக்குடுத்தனம் போறதுக்கு என்னென்னமோ காரணங்கள் இருக்கு. ஆனா ஊருடைய அவச்சொல்லு இந்த வார்த்தைகள்லாம் கூட ஒருத்தர் அந்த ஊர்ல இருந்து அனுப்பிடுதுங்கிறது தெரிய வைக்கணும். உங்களுக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாமே அத்தை மாமியாரை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்குண்டான பொறுப்புகள்னு சிலது இருக்கு, அது அவங்களுக்கு வரணும். சரியான போட்டி. ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த என் பொண்ணு வந்தா அப்படின்னா வேலை செய்யறதுல ஒரு பிரச்சனை வந்துடும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? முதல் ரீசனு பொறுப்பு இல்லாம இருந்தாங்க, உங்களை வேலை வாங்கினாங்க. ரெண்டாவது உங்க மக வரையில என்ன தொந்தரவு? உங்களுக்கு செய்யலாம், உங்க மகளுக்கும் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு. ஓ அப்படியா விஷயம்? என் பொண்ணு எப்பவோ ஒரு நாள் வர்றா. அம்மா வீட்டுக்கு பொண்ணுங்க வர்றதே அம்மா ஒரு 2 நாள் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரி. அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் தான் வருவாங்க. ஏப்பா நீ வந்தா போனா உங்க அண்ணி மட்டும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யுது, நீ கூட மாட ஆனா என்ன அந்த செய்யும்? பிள்ளை கூட செஞ்சிரும், அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. என் மக கூட எனக்கு பயந்து செஞ்சிரும், ஆனா அவன் செய்ய மாட்டான். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? வேலை செய்வேன், ஆனா நானே செய்யணும் இல்லை, ஷேர் பண்ணி செய்வேன். இப்போ சப்பாத்தி செய்யணும்னா நான் மாவு பிணைவேன், அவங்க சப்பாத்தி செய்யணும். ஒரே தான் என்னால் செய்ய முடியாது, ஷேர் பண்ணி செய்வோம். ஆனால் நான் ஒரே தான் செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க சார். எங்க நாத்தனா வரும்போது ஒரு ஆள் கூடுது, அப்ப கொஞ்சம் வேலையில் கூடுல, அப்ப ஷேர் பண்ணிக்கலாம்ல. ஆனா அவங்க அதை ஃபுல்லா நானா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சார். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதாவது எனக்கு ஏஜ் கூடிருச்சு, என்னால சப்பாத்தி மாவு பிணைய முடியாது, நான் சப்பாத்தியே போடுறதே இல்ல. சரி, நீ நல்லா போடுவ, அதனால தான் நான் உன்னிட்ட அந்த ஒரு பொறுப்பு மட்டும் தான் எடுவேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. போய் ஒரு 4-5 மாசம் இருக்கும், ஒரு 4 டைம் தான் குழம்பு வச்சிருக்கா. எனி டைம் பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான். இல்ல அவங்க வீட்டுல என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப என் பையன் வந்து சொல்லிருப்பான்ல. அப்ப அது வேற பண்றீங்க? அது சொல்லுவாங்க. உன் முன்னாடி என்ன பண்றா? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவங்க வந்து எங்க மாமா கூட வந்து தனியா போகணும். இதே நாங்க இருந்தோம்னா
இவங்கள வேற கூட்டி போகணும், இது எதுக்கு? இப்போ சாப்பாடு செய்யணும்னா எனக்கு சேர்த்து செய்யணும், எங்கள் வீட்டுக்காருக்கு சேர்த்து செய்யணும். இதே அவங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் 2 இட்லியை வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன், நான் வாட்டுக்கு தேத்த சுற்றிட்டு வருவேன். சபாஷ், சரியான போட்டு. உண்மைதானே சார்? நான் எங்க வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட் இந்த ஏஜுக்கு மேல கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னா என்ன சார் அர்த்தம்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நானும் இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து அவங்களுக்குரியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் கடமையை முடிச்சுட்டு தான் நான் என் வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். தப்பே இல்ல. இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. அது அப்பப்போ பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, போங்க பிள்ளை நீங்கள் உங்கள் வீட்டு தனியாக போய்க்கோங்க, நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கூட போகணும். அது எப்பவுமே லவ் ஸ்மூல்லே இருப்பாங்க சார். வாயப்பாரு. கூட்டிட்டு நானும் எங்க வீட்டுக்காரர் கூட போகணும்னு நினைக்க மாட்டேனா சார்? ஒரு பைக்ல போகணும்னு நினைக்க மாட்டேனா? நாங்க வாங்கினப்ப பைக்கே இல்ல, இப்பதான் பைக்கே வாங்கியிருக்கோம். கரெக்டா சொன்னீங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் வரைக்கும் ஒரு படத்துக்கு கூட நான் அவர் கூட சேர்ந்து போனது கிடையாது. வீட்லயே தான் இருப்பேன். எங்க வீட்டுக்காரர் பாக்குறதே எனக்கு அதிசயமா இருக்கும். திருப்பதி போயிட்டு வருவார் 4 நாளைக்கு, திரும்ப திருப்பதி போயிருவாரு, கிளம்பிடுவாரு, ட்ரிப்பு போயிடுவாங்க. ஆமா, திருப்பதி 4 நாள் தொடர்ந்து ட்ரிப்பு போயிட்டே இருப்பாரு. என்ன கொடுமை சரவணன். வருமானம் என்னமோ வரதான் செய்யும். ஆனா எத்தனையோ நாள் எங்க வீட்டுக்காரு இன்னைக்கு வந்து படத்துக்கு கூட்டிட்டு போயிட மாட்டாரா, இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிட மாட்டாரா என்னைய அப்படின்னு நான் ஏங்கி இருக்கேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பிள்ளைங்க வந்தா அவங்களுக்கு சம்பாதிக்கணும், அதுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப பிள்ளைங்களை நான் பார்க்க வேண்டிய கட்டாயம். எக்கனாமிக்கல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கெல்லாம். ஒரு குடும்பம் உடஞ்சு போகாம இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. என்னதான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ பொம்பளை பிள்ளை, நான் சொல்றதா நீ கேட்கணும், உன் சரியத்துக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி. ஒரு பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவ ஒரு பொண்ணு. ஆனா இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்துல அவர் என்னை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அப்பதான் புரியுமா என்னன்னு தெரியாது. அப்ப புரியல, இப்ப புரியுது. அது வந்து காலம் கடந்தது தான். பட் அதுல காமம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. காதல் நிறையவே இருக்கு. இப்போ ஒரு 4 நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா பட் உடம்பு முடியலன்னு படுத்தே இருக்காரு. எங்க வீட்டுக்காரர் அப்படி படுக்க மாட்டாரு, எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருப்பாரு. நல்லா இருப்படா போடா. எனக்கு அழுக வந்துருச்சு. அதுக்கம்மா என்னம்மா இதுக்கு போய் அழுகுறீங்க அப்படின்னு. நீ சொல்லுவேன், அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்பதான் நான் அவர் கூட வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் காரணம். ஏன்னா இப்பதான் நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். இங்க எங்க பிரைவசின்னு இவங்க சொல்ற வார்த்தை வந்து உங்களுக்கு தடித்த வார்த்தையா சில பேருக்கு தெரியலாம். ஏன்னா 60 வயசுல பிரைவசி, 55 வயசுல பிரைவசி அப்படின்னு அவங்களுக்கு லைஃப்ல அது கிடைச்சதே இல்லை. அந்த காலகட்டத்தில் கூட இவங்க லவ் பண்ணாம சினிமாவுக்கு போவாம நீ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், ஒன்றை கழட்டி விட்டது கரெக்ட் தான். நக்கல்யா அவனுக்கு. நான் இன்னைக்கு 3 மாச குழந்தை அவளோட குழந்தைய தூக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கேன். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வின் அரட்டை அரங்கத்துல பேசணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க வீட்டுக்கார், நீ போய் அங்க போய் பேசிடுவியா, ஊருக்குள்ள பாக்குறவன் என்ன நினைப்பான் அப்படின்னு. ஒரு ப்ரோக்ராம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 27 வருஷம் நான் காத்திருந்திருக்கேன். இந்த ஒரு டாக் ஷோக்கு வர்றதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைதான்.